மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த அரசியல்வாதி பழ கருப்பையா உள்ளிட்டோர் பங்கேற்கும் சாணக்கியாவின் 7ஆம் ஆண்டு விழா மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை ஹாரிங்டன் சாலை, லேடி ஆண்டாள் பள்ளி ஆடிட்டோரியம். அனல் பறக்கும் அரசியல் பேச அனைவரும் வருக. பெற்றோர் சம்பளத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீடு பெறுவதற்கான ஓபிசி கிரிமிலேயர் நிலையை தீர்மானிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சில நபர்கள் ஓபிசி நான் கிரிமிலேயர் ஒதுக்கீட்டின் கீழ் நியமனம் பெற விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் அவர்களின் பெற்றோர்கள் அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் பணிபுரிந்து அதிக சம்பளம் பெறுவதாக கூறி அவர்களை கிரிமிலேயர் பட்டியலில் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை சேர்த்தது. இதனால் அவர்களுக்கு ஓபிசி ஒதுக்கீட்டின் கீழ் சலுகைகளை வழங்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. இதை எதிர்த்து மனுதாரர்கள் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மற்றும் டில்லி, சென்னை, கேரளா உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்தனர். அந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றங்கள் மனுதாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிபதிகள் PS நரசிம்மா மற்றும் R மகாதேவன் அடங்கிய அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஒருவரை கிரிமிலேயர் என வகைப்படுத்துவதில் வருமானத்தை விட சம்பந்தப்பட்ட பெற்றோரின் சமூக நிலை, வகிக்கும் பதவி மற்றும் சேவை நிலை போன்றவையே பிரதானமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே மண்டல் கமிஷன் தொடர்பான புகழ்பெற்ற இந்திரா சாவ்னி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களின் அடிப்படையிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரே மாதிரியான அடிப்படையின்றி ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக அணுகுவது இந்திய அரசமைப்பின் 14வது பிரிவான சமத்துவ உரிமைக்கு எதிரானது என்று தெரிவித்தனர்.